ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவாய்மொழியினுடைய முதல் பத்தினுடைய 6வது திருவாய்மொழியை அனுபவிக்க வேண்டும். பரிவதில் இசனை பாடி என்ற பதிகம். முதல் பத்தினுடைய முதல் பதிகம் உயர்வர உயர்நலம். அதில் ஆழ்வார் எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவித்தார். அதற்கு பிறகு எம்பெருமானுடைய பஜனியத்துவம் 2வது பதிகத்தில் அருளி செய்தார். பஜனியத்துவம் என்றால் எம்பெருமான் பஜிக்க தகுந்தவன், பக்தி பண்ண தகுந்தவன். அதுக்கப்புறம் கேள்வி வந்தது, பக்தி பண்ண வேண்டும் என்றால் அவன் கிட்டுவதற்கு எளியவனாக இருக்கணுமே, நாங்கள் போய் கிட்டினாதான் அவன் இடத்துல பக்தி பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வர, எம்பெருமான் சுலபனும் கூட என்று 3வது பதிகத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். அதற்கு பிறகு 4வது பதிகத்தில் எம்பெருமானுடைய அபராத சகத்துவம் தெரிவிக்கப்படுறது. எதுக்காக ஆழ்வார் எம்பெருமானுடைய அபராத சகத்துவத்தை தெரிவித்தார் என்றால், அவன் சுலபன் அப்படின்னு தெரிந்த பிறகு அவனை போய் கிட்டலாம். ஆனா கிட்டும் பொழுது நம்மளுடைய தோஷத்தை அனுசந்தானம் பண்ணுவோமே, நான் அனாதி காலமா எத்தனையோ பாப்பங்களை கூடு பூரித்து வைத்திருக்கேனே, நான் போய் கிட்ட முடியுமா அப்படின்ற எண்ணம் நமக்கு வருமே. அதற்காக எம்பெருமானுடைய அபராத சகத்துவத்தை அருளி செய்தார். நம்மளுடைய தோஷத்தை அவன் பொறுத்தருடுவன். அதற்கு பிறகு 5ஆம் பத்துல எம்பெருமானுடைய சௌஷீல்யத்தை அருளி செய்தார். நம்மளுடைய அபராதங்களை எல்லாம் பொறுப்பான், ஆனால் அவனோ மிகவும் உயர்ந்தவன். அவனிடத்துல நான் கலக்க முடியுமா என்ற கேள்வி வர, மகதா மந்தைசகா நீரந்திரேன சம்ஸ்லேஷ சுபாவகா என்று இருக்கக்கூடிய நீர்மை சௌஷீல்யம். அதாவது எப்பேற்பட்டவனாக இருப்பினும் அவன் பக்தி கொண்டவர்களிடத்துல மிகவும் எளியவனாக வந்து கலக்கிறான். எளியவனாக இருக்கான்றது சௌலபியம். அவன் பரிமாறுகிறான், கலக்குகிறான், வந்து சேருகிறான் அப்படின்றதுதான் சௌஷீல்யம். அது 5ஆம் பத்துல ஆழ்வார் அருளி செய்தார். அதற்கு பிறகு இந்த பதிகத்துல 6ஆம் பதிகத்துல என்ன சந்தேகம்னா, எம்பெருமான் வந்து கலக்கிறதுனா என்ன, அவன் வந்து பரிமாறுகிறான் அப்படின்னா என்ன? எப்படி ஒரு நண்பர்கள் சேருவர்களோ அப்படி ஒரு பரிமாற்றம் ஏற்படுமா? அப்படி கிடையாது. அவனோ சேஷி, நாமோ சேஷபூதர்கள். ஆகையினால நம் இருவரிடத்துல இருக்கக்கூடிய பரிமாற்றம் எத்தகையதாக இருக்கும்? தொண்டு வடிவத்துல தான் இருக்கும், கைங்கரியம்ன்றது தான் இருக்குமே ஒழிய மத்தொன்னு கிடையாது. அப்போ கைங்கரியம் பண்ண வேண்டும். பரிமாறுகிறது அப்படின்னா கலக்குகிறான் எம்பெருமான் வந்து கலந்த பிறகு என்ன ஏற்பட வேண்டும் என்றால், எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம்ன்றது ஏற்பட வேண்டும். சரி, அப்பொழுதுதான் சந்தேகம் வருது, கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு உபகரணங்கள் வேணுமே. எம்பெருமானும் எல்லையற்ற வைபவத்தை உடையவன். அவனுடைய வைபவத்துக்கு சேர இந்த ஜீவாத்மா என்ன கைங்கரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி இந்த 6ஆம் பதிகத்துல. அங்கதான் ஆழ்வார் எம்பெருமானுடைய ஸ்வாராதத்தை அருளி செய்கிறார். ஆக 6வது பதிகத்தினுடைய குணம் ஸ்வாராதத்தை, அதாவது ஆராதனம் செய்வதற்கு எம்பெருமானுடைய எளிமைத்தனம். ரொம்ப சுலபமாக எம்பெருமானை ஆராதித்து விடலாம். 5ஆம் பதிகத்துல எம்பெருமான் வந்து கலக்க ஆழ்வார் அகன்று போனார். தன்னுடைய தன்மை, அதாவது தன்னுடைய தாழ்ச்சி எல்லாம் அனுசந்தித்து ஆழ்வார் அகன்று போனார். அகன்று போன ஆழ்வார் இடத்துல எம்பெருமான் வந்து கலந்தான். கலந்த பிறகு என்ன பண்ண வேண்டும்னா கைங்கரியம். ஆனால் கைங்கரியம் பண்ணும் பொழுது எம்பெருமானுடைய பூர்த்திய ஆழ்வார் பார்க்கிறார். அவனும் பரிபூர்ணனாக இருக்கான். ஆழ்வார் பார்க்கிறார். சம்சாரிகளும் அந்த கைங்கரியம்ன்ற நினைவு வர எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும், எம்பெருமான் பரிபூர்ணனாக இருக்கான். அதே போல ஸ்ரீயப்பதி மேன்மை கொண்டவனாக இருக்கான். ஸ்ரீயப்பதித்துவம் அப்படின்றதே மேன்மைக்கு சூச்சகமாக இருக்கக்கூடிய தர்மம். ஆகையினால இப்படி எம்பெருமான் பரிபூர்ணனாக அவாப்த சமஸ்த காமனாக பெற வேண்டியதை எல்லாம் பெற்றவனாக இருக்கான். ஸ்ரீயப்பதியாக மேன்மை கொண்டவனாக இருக்கான். அப்பேற்பட்டவனுக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி வர, இங்க ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய பதில் என்ன என்றால், அவன் பரிபூர்ணனா இருக்கான் இல்லையா, அவாப்த சமஸ்த காமனா இருக்கான் இல்லையா, ஆகையினாலதான் உன்னிடத்துல எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான். உனக்கு கைங்கரியம் பண்றதுல எந்த காட்டினையுமே கிடையாது. பரம சுலபம் நீ பண்ற கைங்கரியம். ஏன் அப்படின்னா அவனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாதே, அவன் தான் பெற்றவனாக இருக்கானே. அவன் ஸ்ரீயப்பதி மேம்பட்டவன் அப்படின்னு நீ ஒதுங்கி போக வேண்டாம். அவன் ஸ்ரீயப்பதியாக இருக்கிறதுனாலேயேதான் சுஷீலனாக இருக்கான். ஆகையினாலதான் அவனுக்கு ஸ்வாராதத்தையே வருது. சுஷீலனா இருக்கிறதுனாலதான் அவன் ஸ்வாராதத்தையே வருது அவனுக்கு. ஆகையினால ஸ்ரீயப்பதித்துவத்தை கண்டு அகல வேண்டாம். அணுகுவதற்கு அது
அனுகூலமானது என்று இந்த 6ஆம் பதிகத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதனுடைய முதல் பாட்டு. இந்த அவதாரிகள் ஈட்டிலேயே 2-3 ஸ்லோகங்களை நம்மள எடுத்து வியாக்கியானம் அருளி செய்கிறார். ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஸ்வாராதத்தை, அதாவது எளிமையாக அவன் ஆராதிக்க தக்கவன் அப்படின்ற தன்மையை விவரிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதை இங்க நம்மளை வியாக்கியானத்தை அருளுகிறார். ஒரு ஸ்லோகம் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். அதுல त्वदङ्घ्रि मुद्दिश्य कदापि केनचित् यथा तथावापि सकृत् कृतोऽञ्जलिः तदैव मुष्णाति अशुभान्यशेषतः शुभानि पुष्णाति न जातु हीयते என்று எம்பெருமான் திருவடிகளை உத்தேசித்து செய்யப்பட்ட ஒரே ஒரு அஞ்சலி, ஒரே ஒரு வணக்கம். அது யதா ததாவாபி, ஏதோ ஒரு கிரமத்தில் செய்யப்பட்ட ஒரு வணக்கம். அது ததைவ முஷ்ணாதி அசுபானி, அப்பொழுதே எல்லா பாபங்களையும் திருடிவிடும். முஷ்ணாதி திருடிவிடும். இவனுடைய அனுமதியை கேட்காமலே அந்த பாப்பங்களை எல்லாம், யாரு, இந்த சேத்தனனுடைய அனுமதியை கேட்காமலே. ஏன்னா கேட்டோம் என்றால், அந்த அஞ்சலியானது கேட்டதே என்றால், நாம் ஒரு கால் எனக்கு சம்சாரம் பழகிய படுத்து நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு கூட சொல்லிடுவோமே என்னவோ. ஆகையினால நம்மளுடைய அனுமதியை கூட கேட்காமல் எல்லா பாப்பங்களையும் திருடிவிடும். அத்தோடு மட்டும் இல்லாமல் சுபானி புஷ்ணாதி என்று பாப்பங்கள்லாம் போயிருச்சுன்னா அது வெற்றிடமா இருக்காது, அங்க எல்லாம் நன்மைகள்லாம் நிரப்பிடும். சுபானி புஷ்ணாதி நான் ஜாதுஹீயத்தின்னு ஸ்ரீவைகுண்டம் போனா கூட இந்த அஞ்சலியானது மறையவே மறையாது. ஏன்னா எம்பெருமான் திருவுளத்துல பட்டுண்டே இருக்கும். இந்த அடியவன் அடியேன்னு வணங்கினானே, நான் என்ன செய்தேன் அப்படின்னு திருவுளத்துல பட்டுண்டே இருக்கிறபடினால ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா கூட இந்த அஞ்சலியானது மறையாது. நான் ஜாதுஹீயத்தை, ஒரு பொழுதும் அழியாது என்று ஆளவந்தாஸ் ஸ்லோகத்தை வியாக்கியானத்தை அருளினார். அதே போல மற்றொரு பிரமாணத்தையும், யாஹ்ரியா சம்பிரயுக்தாசியு ஏகாந்த கத புத்திபிஹி தாசர்வா ஷரசா தேவஹா பிரதிகிருண்ணாதி வை ஸ்வயம் அப்படின்ற ஒரு ஸ்லோகம். என்ன ஒரு செயலானது இந்த அடியவன் பரம பக்தியோட ஏகாந்த கத புத்திபிகி என்று ஏகாந்த சிந்தையோட எம்பெருமானுக்கென்றே அனன்ய பிரயோஜன புத்தியோட எந்த அடியவன் என்ன ஒரு கிரியை, என்ன ஒரு கைங்கரியத்தை பண்றானோ அந்த செயலை எம்பெருமான் தேவன் ஆனவன் அவன் சிரசா பிரதிகிருண்ணாதி, தலையால வாங்கி கொள்ளுகிறான் என்று. ராஜாவாரந்தானம் பண்ணுவாங்க, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவான். இவன் அப்படி பண்றது கிடையாது. ராஜாதிராஜ சர்வேஷாம் இருக்கக்கூடியவன் இந்த அடியவன் என்ன ஒரு கிரியை, என்ன ஒரு கிரமத்துல செய்தாலுமே கூட இவன் அவ்வளவு ஆதரவோட தலையால வாங்கி கொள்றான் அந்த கைங்கரியத்தை என்று. அதே போல மகாபாரதத்துல அந்யத் பூர்ணாத் அபாம் கும்பாத் அந்யத் பாதாவநேஜனாத் அந்யத் குஷல சம்பிரஷ்னாத் நச்சேச்சதி ஜனார்தனஹா என்று விதுரருடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது எம்பெருமானுக்கு மற்றொன்றும் தேவை கிடையாது. இது சஞ்சயனுடைய வார்த்தை. எம்பெருமானுக்கு என்ன தேவை என்றால் அவனுக்கு வரும்பொழுது பூர்ண கும்பத்தோட ஒரு வரவேற்பு, அவ்வளவுதான். இது எல்லாமே உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவார்கள். உத்தியோகம் அப்படின்னா வெறும் அது எம்பெருமானுக்கு சத்கரிக்க உடைய ஆரம்ப நிலை, அவ்வளவுதான். ஏன்னா வரும்பொழுது சத்காரம்ன்றது என்ன பண்ணணும், அதிதி சத்காரத்துல அர்க்கியம் பாத்தியம் இதெல்லாம் பிரதானம் பண்ண பிறகு அவர்களுக்கு அதிதி போஜனம் இட வேண்டும் இல்லையா, அதெல்லாம் கூட எம்பெருமான் எதிர்பார்க்கறது கிடையாது. வெறும் இந்த உத்தியோகம் மட்டுமே போதும், இந்த ஆரம்ப நிலை மட்டுமே போதும் என்று நச்சைச்சதி அந்யஹா அப்படின்னா அந்யத் நைச்சதி அப்படின்னு மற்றொன்னு எம்பெருமானுக்கு தேவை கிடையாதுன்னு. இப்படி எம்பெருமானுடைய ஸ்வாராதத்தை எளிமையாக ஆராதிக்கத்தக்க நிலை இந்த திருவாய்மொழியில அருளி செய்கிறார். முதல் பாட்டு. பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவது உருவீர் பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதுவும் புகை பூவே. பரிவதில் ஈசனை பாடி, பரிவது அப்படின்னா 2 அர்த்தம் இருக்கு. லோகத்திலே நம்ம ரொம்ப பரிவரா இருக்காரே அப்படின்னா என்ன அர்த்தம் வச்சுப்போம், ரொம்ப ஆசையோட ஆதரவோட இருக்காரு, பக்ஷபாத்தகா, அது ஒரு அர்த்தம். பரிவது அப்படின்னா பக்ஷபாத்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே போல பரிகிறார் அப்படின்னா வியாக்கியானத்துல நிறைய இடங்கள்ல வரும். அங்கெல்லாம் பரிகிறார் அப்படின்னா துக்கிக்கிறார், வருத்தப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆக பரிவது அப்படின்னா 2, ஒன்று துக்கம், மற்றொன்று பக்ஷபாத்தம் அப்படின்னு. பரிவதில் ஈசன், பரிவது இல்லாத ஈசன். என்ன பரிவது கிடையாது பகவானுக்கு என்றால் பக்ஷபாதம் கிடையாது. ஒருத்தர் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டார், மற்றொருத்தர் சொல்பமா தான் கைங்கரியம் பண்ணியிருக்கார். சொல்பமா பண்ணவர் இடத்துல உபேட்சை, நிறைய பண்ணவர் இடத்துல அபேட்சை என்று பக்ஷபாதனம் கிடையாது. ஆனந்தம், அதாவது ஒரு சகிருதராக இருந்து கொண்டு நல்ல ஹிருதயத்தோட எம்பெருமான கைங்கரியம் பண்ணாரா அப்படின்றதான் பகவான் பார்ப்பானே ஒழிய அந்த அளவெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த பக்ஷபாதம் கிடையாது, பரிவது கிடையாது எம்பெருமானுக்கு. அதே போல துக்கம் கிடையாது எம்பெருமானுக்கு. என்ன துக்கம் வரலாம் என்றால், ஒரு கால் எம்பெருமானை ஆராதிப்பது கடினம்னு வச்சுப்போமே, அப்ப பக்தர்களுக்கு துக்கம் வரும். எம்பெருமானை ஆராதிக்க முடியலையே அப்படின்ற துக்கம் வர, அது எம்பெருமானுக்கும் போய் தட்டும் இல்லையா, அப்படிப்பட்ட துக்கமே கிடையாது. ஏன், அவன் தான் ஸ்வாராதனாக இருக்கானே. ஆக பரிவதில் ஈசன்,
ஈசன் அப்படின்றதே சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. ஒரு தந்தை இடத்துல ஒரு புத்திரனானவன் சத்காரம் பண்றான் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த சத்காரத்துல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா அது தந்தை தன்னுடைய குறையா எடுத்துப்பார். மூன்றாவது புருஷன் இருந்தாதான் சத்காரத்துல குறைய கவனிப்பான். தந்தையானவர் என்ன பண்ணுவார், சத்காரத்துல குறைபாடு இருந்தா தன்னுடைய குறைபாடாக தான் எடுத்துப்பார் இல்லையா? அது போல ஈசனாக நமக்கு நியந்தாவாக சுவாமியாக உறவு முறையாக எம்பெருமான் இருக்கிறதுனால நம்ம என்ன கைங்கரியம் பண்ணாலும் அது அவனுக்கு தகும். பரிவதில் ஈசனை பாடி ஏத்த சாமகாயன் ஆசைன்றது போல எம்பெருமானுக்கு சாமகானம் பாடுறது, திருப்பல்லாண்டு பாடுறது, 6,000 படியில திருப்பல்லாண்டு பாடி அப்படின்னு காட்டுறான். ஆக பரிவதில் ஈசனை பாடி பிரிவது மேவல் உருவீர் எம்பெருமான், அதாவது விரிவது மேவது உருவீர். விரிவது அப்படின்னா விகாசத்தை அடைவது, விரிவதுன்னா அந்த செய்கை, விகாசம் அடைதல். விகாசத்தை அதாவது தர்மபூத ஞானம் முற்றிலும் விபுவாக ஆக வேண்டும், பரவ வேண்டும், அதான மோட்ச தசையே. அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையீர். பரிவது ஈசனை பாடி விரிவது மேவல், அப்படிப்பட்ட விகாசத்தை மேவ வேண்டும், பெற வேண்டும் என்ற எண்ணத்தை உடையீர். விரிவது மேவல் உருவீர். பிரிவகை இன்றி நன்னீர் தூய். பிரிவகை இன்றி ஒரு விதமான பிரிவை செய்யாமல், கீழே 5ஆம் திருவாய்மொழியில தான் ஆழ்வார் பிரிந்து போனார். வளவேல் உலகின் முதலாய் அப்படின்னு அந்த பாட்டு, அந்த பதிகத்துல தன்னுடைய தாழ்ச்சியை நினைத்து ஆழ்வார் பிரிந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட பிரிவெல்லாம் செய்யாமல், அயோக்கியத்தை அனுசந்தானம் பண்ணாமல், விரிவது மேவதுருவீர். பிரிவகை இன்றி நன்னீர் தூய். சுத்தமான ஜலம், எதுவும் அங்க ஏலக்காவெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், தீர்த்த பரிமளம் எதுவுமே போட வேண்டாம். சுத்தமான ஜலத்தை தூவி, ஏதோ ஒரு கிரமத்துல தூவி. அதே போல புரிவதுவும் புகை பூவே. ஏதோ ஒரு பூ, ஏதோ ஒரு புகை, அது ரொம்ப நறுமணம் கொண்டு புகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு புகை. அதே போல வாசனை கொண்டு பூ இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏதோ ஒரு பூ. இப்படி இந்த முதல் பாட்டுல திரவிய நியத்தியே கிடையாது. எம்பெருமான ஆராதிக்கிறது இன்ன திரவியம் அப்படின்றது தேவை கிடையாது, பக்தி இருந்தா போதும் என்று இந்த முதல் பாட்டுல ஆழ்வார் தெரிவித்தார். 2ஆம் பாட்டுல, முதல் பாட்டுல திரவிய நியத்தி கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா? 2ஆம் பாட்டுல அதிகாரி நியத்தி கிடையாது, சுலபமான அதிகாரம். என்ன அதிகாரம் என்று ஆழ்வார் 2ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். மதுவார் தன்னந்துழாயார் முது வேத முதல்வனுக்கு எது ஏது என்பனி எண்ணாததுவே ஆட்சையும் ஈடே. மதுவார் தன்னந்துழாயான், மதுவார் அப்படின்னு இருக்கு, அதே போல மதுவார் அப்படின்னு இருக்கு. மதுவார் அப்படின்றது அது பொருளிசை அந்தாதிக்கு சேரும். ஏன்னா போன பாட்டு எப்படி முடிஞ்சது அப்படின்னா புரிவதுவும் புகை பூவே அப்படின்னு முடிஞ்சது, பூவேன்னு முடிஞ்சிருக்கு. இங்க மதுன்னு ஆரம்பிக்கிறார். பூவில் இருந்து தானே மது வரும். ஆக போன பாட்டினுடைய இறுதியான சொல் இந்த பாட்டினுடைய தொடக்கத்தில் அமைந்திருக்கு அப்படின்றது கிடையாது. ஆனா எப்படின்னா, போன பாட்டினுடைய இறுதியான பொருள் அதிலிருந்து இந்த 2ஆம் பாட்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பதத்தினுடைய பொருள். ஏன்னா பூவில் இருந்து தானே மது பிறக்கும். ஆகையினால இது பொருளிசை அந்தாதி என்று சொல்லப்படுகிறது. இது இயலிசை அந்தாதியாகவும் கொள்ளலாம் என்று 12,000த்துல அழகியவனவாள ஜீயர் காட்டுறார். எப்படின்னா, பொதுவாக நம்ம அந்தாதிய எப்படி கொள்ளுவோம்? போன பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி பதமானது 2ஆம் பாட்டினுடைய ஆரம்பத்தில் அந்த பதமானது இருக்க வேண்டும் என்று கொள்வோம் இல்லையா? ஆனா சில இடத்துல எழுத்து இருந்தாலே போதும். இங்க வெறும் எழுத்து மட்டுமே இருக்கு. எப்படி புகை பூவே அப்படின்றது இல்லையா? இங்க வதுவார் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுப்போம். 2 பாடம் இருக்கு. மதுவார் அப்படின்னு இருந்ததுன்னா அது ஒரு பாடம், வதுவார் அப்படின்னு இருந்ததே என்றால் அப்போ எப்படி அது அந்தாதியாக ஆகும் என்றால், புகை பூவே அப்படின்னு இருக்கு இல்லையா? அங்க கடைசி உடல் எழுத்துன்றது மெய் எழுத்து, கடைசி மெய் எழுத்து என்னது? பூவே, வ அப்படின்னு இருக்கக்கூடிய வகரம். இந்த பாட்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உடல் எழுத்து என்னன்னா அதே வகரம் தான். ஆகையினால இது இயலிசை அந்தாதியாகவும் கொள்ளலாம் அப்படின்னும் தெரிவிக்கிறார்கள். இந்த உடல் எழுத்த கொண்ட இயலிசை அந்தாதி இங்க பார்த்தோம். உயிரெழுத்த கொண்ட இயலிசை அந்தாதி திருவிருத்தத்தினுடைய முதல் பாட்டு. அங்க அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு முடியும். அதுக்கப்புறம் செழுநீர் தடத்து அப்படின்னு 2ஆம் பாட்டு ஆரம்பிக்கிறது. திருவிருத்தமும் அந்தாதி தான். அங்க என்ன தொடர்பு இருக்கு? முதல் பாட்டுக்கும் 2ஆம் பாட்டுக்கும் தொடர்பே இல்லையே அப்படின்னு தோணும். என்ன தொடர்பாங்க அப்படின்னா, அங்க கடைசி எழுத்து அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு ஏகாரம், அங்க கடைசி எழுத்து. அதனுடைய 2வது பாட்டு செழுநீர் தடத்து அப்படின்றது எகாரத்துல ஆரம்பிக்கிறது. அது குறில் நெடில் அப்படின்ற வாசி இருந்தா கூட ரெண்டுமே இணை எழுத்தாக இருக்கிறதுனால அங்க அந்த உயிரெழுத்தானது ஒன்றாக இருக்கு என்றுதான் தோன்றுகிறது. இப்படிதான் அரும்பத உரைகள்ல இருந்து அதை சேவிச்சா அப்படிதான் தெரிகிறது. தமிழ் வல்லுநர்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது. ஆக இப்படி இங்க என்ன ஆறுது? இப்போ வதுவார் தன்னந்துழாயான் அப்படின்னு ஒரு பாடம்,
அப்படி இல்லைன்னா மதுவார் தன்னந்துழாயான் அப்படின்னு பாடம். மதுவார் தன்னந்துழாயான்னு பாடம் வச்சுட்டோம்னா அது பொருளிசை அந்தாதியாக ஆகும். மதுவார் தன்னந்துழாயான், மது ஆனது அது நிறைந்திருக்கு, அது சொரிகின்ற, அது பொழிகின்ற, மதுவார் தன்னந்துழாயான், அழகிய குளிர்ந்த திருமாலையை, அதாவது திருத்துழாய் மாலையை உடையவன் மதுவார் தன்னந்துழாயான். வதுவார் தன்னதுழாயான் அப்படின்னு பாடம் இருந்ததுன்னா வதுவை அப்படின்னா மனம் அப்படின்னு அர்த்தம். அந்த வதுவையில கடைக்குறை ஆகி வது அப்படின்னு மட்டும் நிக்கிறது. வதுவார் மனம் நிறைந்த தன்னந்துழாய் திருத்துழாய் உடையவன் வதுவார் தன்னந்துழாயான். முது வேத முதல்வனுக்கு, அவன் எப்படி இருக்கான்? முது வேத முதல்வன். முதுமை அனாதிகாலமாக அபௌருஷயமாக இருக்கிற வேதம். முது வேத முதல்வனுக்கு, வேதத்தினுடைய முதல்வன் என்றால் வேத பிரதிபாத்தியன், வேதத்தாலே சொல்லப்படுறவன் அப்படின்னு அர்த்தம். முது வேத முதல்வனுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு. அப்போ திருத்துழாய் மாலை அது என்ன பண்றது? அவன் சர்வாதிகன் அப்படின்னு காட்டி கொடுக்கறது. அவனுடைய அந்த சர்வாதிகத்துவ லட்சணங்கள்லாம் பல உண்டு. எவன் கருட வாகன ஆருடனாக இருக்கானோ அவன் சர்வாதிகன். எவன் திருவண்ணந்தாழ்வான் மேல செய்கிறானோ அவன் சர்வாதிகன். அப்படின்னா சர்வாதிகன் இவன் தான் அப்படின்னு எப்படி பிரசித்தமா ஒன்று இருக்கு, ஸ்ரீயப்பதியானவன் தான் சர்வாதிகன் அப்படின்னு. அதே போல மற்றமுண்டானவைகள்லாம் லட்சணங்கள் என்று சொல்லுவார்கள். அதுல ஒரு லட்சணம் என்ன அப்படின்னா திருத்துழாய் மாலையை அணிகிறது. ஆக திருத்துழாய் மாலை அணிந்திருக்கான் அப்படின்றதுனால அவன் சர்வாதிகன், சர்வேஸ்வரன் அப்படின்றது தெரியறது. அதே போல முது வேத முதல்வனுக்கு வேதத்தால எப்படி பிரதிபாதிக்கப்படுறான் அப்படின்னா சர்வக்ஞா சர்வகாமஹா சத்தியசங்கல்பகா அப்படின்லாம் அவன் பிரதிபாதிக்கப்படுகிறான் இல்லையா? அவாப்த சமஸ்த காமன் அப்படின்றது தெரியறது. அப்போ அவனுடைய மேன்மையும் தெரியறது, அவனுடைய பூர்த்தியும் தெரியறது. இப்படிப்பட்டவனை அணுகி நான் கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படின்னு அடுத்தது கேள்வி வருதான். முது வேத முதல்வனுக்கு எது? அவனுக்கு நான் பண்ண வேண்டியது எது? இப்பேற்பட்டவனுக்கு நான் பண்ண வேண்டியது எது? என் பணி ஏது? முதுவேத முதல்வனுக்கு எது? ஏது பணி எண்ணாது அப்படி எண்ணாதது அப்படின்னு இருக்கு இல்லையா? என் பணி ஏது அப்படின்னு வச்சுக்கணும். என்னுடைய பணி ஏது? நான் செய்யக்கூடியது என்ன இருக்கு? எனக்கு என்ன சக்தி இருக்கு? ஆக அகன்று போறதுக்கு பார்க்கும் பொழுது எண்ணாததுவே என்று சொல்லாமல் இருப்பது இருக்கு இல்லையா? அதுவே ஆட்செய்யும் ஈடே. கைங்கரியம் செய்வதற்கு, ஆட்செய்வதற்கு ஈடு, தகுதி, அதிகாரம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அகன்று போகாமல் இருத்தல். இது மட்டுமே போதும். இது ஒரு வியாக்கியானம். ஆக எம்பெருமானுடைய நிலையை பார்த்து அவனுடைய முது வேத முதல்வனுக்கு எது வேது என் பணி, என்னுடைய பணி ஏது அப்படின்னு எண்ணாததுவே என்று சொல்லாமல் இருத்தலே அதுவே ஆட்செய்யும் ஈடே, அதுவே ஆட்செய்கைக்கு அதிகாரம் என்ற ஒரு வியாக்கியானம். மற்றொன்று ஏது என் பணி அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை மாத்தி என்னுடைய பணி ஏது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன தாத்பரியம் வரும் அப்படின்னா எம்பெருமானு கைங்கரியம் பண்ணணும். சரி, அவனும் அப்பேற்பட்டவனாக இருக்கான். சரி, இப்போ அப்பேற்பட்டவனுக்கு தக்கவாறு நான் என்ன கைங்கரியம் பண்றது அப்படின்னு தன்னுடைய அவன் ஒருத்தர் அடியவன் வரான்னு வச்சுப்போமே, அவன் 1000 கைங்கரியம் பண்றதுக்கு சமர்த்தனாக இருக்கான். அவன் எம்பெருமானுடைய பெருமையை பார்த்து சரி இந்த 1000த்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தன்னை குறைச்சிக்க பாக்குறான் இல்லையா? அப்ப சொல்றார் ஆழ்வார், எண்ணாததுவே ஆட்செய்யும் ஈடேன். எதுவுமே குறைச்சிக்க வேண்டாம், நீ இந்த 1000த்துலயும் ஆம் சர்வம் கரிஷ்யாமின்னு நீ எல்லாத்தையும் பண்ணலாமே என்று. கைங்கரியத்துக்கு அதிகாரம் எது அப்படின்னா ஒதுங்கி போகாமல் இருத்தல், குறைக்காமல் இருத்தல். உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்றதுதான் கைங்கரியத்துக்கு அதிகாரம். இங்க அதிகார நீதியே கிடையாது. இப்போ என்னன்னு ஒன்னும் சொல்லவே இல்லை ஆழ்வார். ஆக உனக்கு வேண்டியதை நீ பண்ணலாம் அப்படின்றது சுலபமா இங்க 2வது பாட்டுல சாதிச்சார். இதுக்கு மேல 2 பாட்டு ஆழ்வார் அனுபவிக்கிறார். எண்ணாததுவே ஆட்செய்யும் ஈடே, ஈடும் எடுப்பு மில்லீசன் மாடு விடாது என் மனனே, பாடுமென்னா அவன் பாடல் ஆடும் எனங்கம் அணங்கே என்று எம்பெருமானுடைய சுவாராதத்தை உபதேசிச்சுட்டு வரார். ஆனா ஆழ்வாருக்கு இது நடக்கும். அவர் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரவர்த்தராவார். ஆனா என்ன பண்ணுவார்? திடீர்னு தனக்கு அனுபவம் வந்துடும். அனுபவத்துல இறங்கிடுவார். அனுபவம் பண்ணிட்டு இருப்பார். அனுபவம் உள்ளடங்காமை மற்றவர்களும் இப்படி ஆக வேண்டுமே அப்படின்னு உபதேசமும் பண்ணுவார். மாறி மாறி ஆழ்வாருக்கு இது வரும். இப்போ ஒரே பதிகத்துல முதல் 2 பாட்டு உபதேசம் பண்ணார். இப்ப அடுத்த 2 பாட்டு அனுபவிக்க போறார். என்ன சொல்றார்? ஈடும் எடுப்பும் எலீசன் மாடு விடாதென் மனனே, பாடும் என்ன அவன் பாடல் ஆடும் எனங்கம் அணங்கே. ஈடும் எடுப்பும் இல் ஈசன். ஈடு என்ன, எடுப்பு என்ன, இது ரெண்டுமே இல்லாதவன் எம்பெருமான் ஈசன். ஈடுனா என்ன? ஈடுனா இடுகை, விடுவது, உபேட்சிப்பது, வேண்டாம் அப்படின்னு விடுவது. எடுப்பது ஸ்வீகாரம் பண்ணுவது. எம்பெருமான் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா ஒருத்தனுடைய ஜன்ம விருத்தாதிகளெல்லாம் பார்த்து இவன் வேண்டாம், ஸ்வீகரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஜன்ம விருத்தாதிகளை பார்த்து ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். எவன் வரானோ நிச்சயமா ஸ்வீகரிப்பான் எம்பெருமான். ஈடும் எழுப்பும் இலீசன்
மாடு விடாது என் மனனே. இப்படிப்பட்ட ஈசன் மாடு, அவனிடத்துல என்னுடைய மனசானது லயித்து விட்டது, அவனை விடமாட்டாது என்னுடைய மனசு. அப்ப நமக்கு உபதேசம் பண்றது யாரு? அங்கதான் கேள்வி வருது. சரி, ஆழ்வார் என்ன தன்னுடைய மனசால தான் நமக்கு உபதேசம் பண்ணணுமானா? தேவையில்லை. ஏன்னா நாவியலாலிசை மாலைகளேத்தி நன்ன பெற்றேன் அப்படின்னு 4ஆம் பத்தில சொல்ல போறார் வீற்றிருந்த அழகம் அப்படின்ற பதிகத்துல. என்னன்னா, இந்த திருவாய்மொழி நாவியலால், வெறும் நாவினுடைய இயல்பால, நாவினுடைய வியாபாரத்தினால பிறந்தது திருவாய்மொழி. மனசுடைய சககாரம் தேவை கிடையாது. ஆழ்வார சொல்லணும்னு நினைச்சு சொல்றாரு அப்படின்னு கிடையாது. அவர் பாட்டு அவருடைய திருநாவானது போயிட்டே இருக்கு, திருவாய்மொழி சொரிந்து கொண்டே இருக்கின்றது, பொழிந்து கொண்டே இருக்கின்றது. ஆக அது போதுமே என்று கேள்வி வர, இல்ல முடியாது, அதுவே என்னால் உபதேசத்துக்கு என்னால் உறுப்பாக ஆக்க முடியாது. ஏன்னா பாடும் என்ன அவன் பாடல், அந்த எம்பெருமானுடைய ஸ்தோத்திரத்துலதான் என்னுடைய நாவானது பெருக்கே ஒழிய உபதேசம் பண்ண முடியலையே என்னால. சரி, அது கூட வேண்டாம். ஆழ்வாருடைய இந்த ஹஸ்த முதிரை இருக்கு இல்லையா, சின் முதிரை அப்படின்னு சொல்லுவார்கள், அது ஒன்றே போதுமே ஞானத்தை கொடுக்கறதுக்கு என்றால், ஆடும் என்னங்கம் அணங்கே, என்னுடைய உடம்பே தெய்வ ஆவிஷ்டம் பிறந்தது போல. அதாவது அணங்கு அணங்கு அப்படின்னா தெய்வ பெண், இந்த கலோக்கியில சாமி ஆடுறது அப்படின்னு சொல்றார்கள் இல்லையா. அப்போ தெய்வத்தினுடைய ஆவேசம் வந்து ஆடுறார்கள் லோகத்துல, அதுதான் அணங்கு அப்படின்னு பெயர். அப்படிப்பட்டதான ஒரு ஆட்டம் ஆழ்வாருடைய உடம்புல இப்போ வந்து சேர்ந்திருக்கிறது. ஆடும் என் அங்கம் அணங்கே அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை ஆழ்வார் இந்த 3ஆம் பாட்டுல தெரிவித்தார். இதற்கு பிறகு 4ஆம் பாட்டுல இப்படிப்பட்ட அனுபவமானது நித்திய சூரிகளுக்கு எப்படி யாத்திரையாக நித்தியமாக செல்லுமோ அதே போல எனக்கும் இது நித்தியமாகவே இருக்கின்றது அப்படின்றத நித்திய சூரிகளுடைய ஒரு சாமியத்தை ஆழ்வார் 4ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். ஆடும் என்னங்கம் அணங்கே, அணங்கனம் ஆடும் என்னங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெடு கொள்கையினானே. அணங்கன ஆடும் எனங்கம், மறுபடியும் போன பாட்டுல முடிச்சதே மறுபடியும் சொல்றார். எதுக்காக சொல்ற? என்னுடைய அங்கமானது எல்லாம் அணங்கு தெய்வ பெண்ணுடைய ஆட்டம் எப்படி இருக்குமோ அது போல ஆடுகின்றன. எதற்காக சொல்றார் என்றால், நான் ஆடுகின்றன அப்படின்னு சொன்னேனே, அது எப்படிப்பட்ட ஆட்டம் அப்படின்றத நான் விசேஷிக்க போறேன். மேலும் சில பகுதிகள், மேலும் சில தர்மங்களை அதை பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்காக மறுபடியும் இதான் அனுபாஷிக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். மறுபடியும் அதையே இழுத்து சொல்றது. அணங்கன ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன், என்னுடைய அங்கமானது வணங்குகிறது. வழிபடும் ஈசன், வழிபடும் ஈசன்னா வழிபடப்படுகின்ற ஈசன், கர்மணி வியுத்பத்தி அப்படின்னு சொல்லுவார்கள். 4 வேதம் கண்டாய் அப்படின்னா 4 வேதத்தாலே காணப்பட்டவனே. 4 வேதத்தை கண்டவன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, 4 வேதத்தால காணப்பட்டவன். அதே போல வழிபடும் ஈசன் அப்படின்னா எம்பெருமான் வழிபடல, வழிபடப்படுகின்றான் அப்படின்னு அர்த்தம். வழிபடப்படுகின்ற ஈசன். அணங்கன ஆடும் என் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் குணங்கெடு கொள்கையினானே பிணங்கி அமரர் பிதற்றும். அந்த ஈசனான பகவான் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் என்றால், பிணங்கி அமரர் பிதற்றும். பிணக்கம்னா சண்டை. நித்தியசூரிகள் அமரர்கள், அவர்களுக்கெல்லாம் சண்டை வருதான். என்ன சண்டை வருது அப்படின்னா, ஒருத்தர் வந்து சௌலபியம் தான் உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்றார், மற்றொரு நித்தியசூரியானவர் இல்ல சௌஷீல்யம் தான் உயர்ந்த குணம் அப்படின்னு, இப்படி ஒரு பிணக்கம், ஒரு சண்டை வருது. பிணங்கி அமரர் பிதற்றும். கடைசியில அண்ணா அவர்கள்லாம் பிதற்றுகிறார்கள். சொல்ல வந்தது ஆரம்பித்தது வேற ஏதோ, முடிக்கிறது வேற ஏதோ. என்னன்னா, எவர் எந்த நித்தியசூரியானவர் சௌலபியம் தான் உயர்ந்தது அப்படின்னு ஆரம்பித்தாரோ அவர் கடைசியில மறந்து போயிட்டு சௌஷீலம் தான் உயர்ந்தது அப்படின்னு பிதற்ற ஆரம்பிச்சிடுறாராம். அது ஒரு அர்த்தம், பிணங்கி அமரர் பிதற்றும் அப்படின்னு. மற்றொரு அர்த்தம், பிணங்குதல், சண்டை போடுறது எதுக்காக அப்படின்னா அகமகமிகா அப்படின்னு சொல்லுவார்கள். நான் முன்னே அப்படின்னு எம்பெருமானுடைய குணத்தை பத்தி நான் தான் சொல்ல போறேன் அப்படின்னு எல்லா அமரர்களும் ஜுவர சன்னி பத்தி தர போற, அதாவது இந்த ஜுவர சந்தாபத்தினால, இந்த கொதிக்கிறதுனால அவர்கள் நாக்கெல்லாம் அப்படியே உருளுகின்றதான். ஆகையினால அதாவது நாக்கெல்லாம் புரளுகின்றதான். அப்படிப்பட்ட ஒரு பிதற்றலை அந்த நித்தியசூரிகள்லாம் செய்கிறார்கள். அப்படி பிணங்கி அமரர் பிதற்றும் அவர்களால் பிதற்றப்படுகின்ற குணங்கெடு கொள்கையினானே. குணங்களானவை கெழுகின்ற அப்படின்னா வந்து சேருகின்ற, அந்த சேருகின்ற குணங்களுக்கு கொள்கையாக, அதாவது ஒரு கொள்கலனாக, ஒரு பாத்திரமாக பகவான் இருக்கான். அப்படிப்பட்ட பகவானை, நித்தியசூரிகளால அனுபவிக்கப்படுகின்ற பகவானை, அப்படிப்பட்ட ஈசனை என்னுடைய அங்கமானது நினைந்து ஆடும் அப்படின்னு பாட்டுக்கு ஒரு அன்வயம். மற்றொரு அன்வயம் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். என்னால வணங்கப்படுகின்ற ஈசன் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நித்தியசூரிகளால வணங்கப்படக்கூடிய பகவானாக இருக்கான் அப்படின்னு மற்றொரு அன்வயம் சாதிக்கிறார்கள். முக்கியமான அன்வயம் இங்க என்ன அப்படின்னா, ஆழ்வார் தன்னுடைய அனுபவம், அந்த மனோவாக்காயங்களான திரிவித கரணங்களால பண்ணக்கூடிய அனுபவமானது அது நித்தியசூரிகளை ஒத்ததாக இருக்கு அப்படின்னு 4ஆம் பாட்டுல தெரிவித்து
ஆக 3-4 ஆழ்வார் என்ன பண்றார், சுவானுபவத்தை வெளியிட்டார் இல்லையா. அதற்கு பிறகு 5ஆம் பாட்டுல மறுபடியும் உபதேசத்துக்கு வந்துட்டார் ஆழ்வார். என்ன உபதேசிக்கிறார் என்றால், ஈசன் வணங்கி வழிபடும் ஈசன் குணங்கள் கொள்கை நானே அப்படின்னு முடிச்சாரா. கொள்கை கொளாமை இல்லாதான், எள்கள் இராகம் இல்லாதான், வில்கை வெள்ளாமை விரும்பி உள்கலந்தார் கோரமுதே அப்படின்னு அனன்ய பிரயோஜனர்களாக நீங்கள் பகவானை போய் கிட்டுங்கோள் அப்படின்னு 5ஆம் பாட்டுல தெரிவிக்கிறார். கொள்கை கொள்ளாமை இல்லாதான், கொள்கை ஸ்வீகரிக்கை, கொள்ளாமை தள்ளுகை, இதெல்லாம் பகவானுக்கு கிடையாது அப்படின்னார் ஆழ்வார். ஆனா இதை தானே முன்னாடி 3ஆம் பாட்டுலையும் சொன்னார். அங்க ஈடும் எடுப்பும் இல்லீசன், அவன் விடுறது கிடையாது, ஸ்வீகரிக்கிறது கிடையாது, பக்ஷபாதனம் பண்ண மாட்டான் அப்படின்னு அங்க சொன்னாரு. அப்ப என்ன மாசிரண்டுக்கும் என்றால், 3ஆம் பாட்டுல சொன்னது அடியார்கள்லாம் ஆசிரியிக்கும் பொழுது அப்போ அவன் பக்ஷபாத்தித்து எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு, பாகுபாட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு அங்க சொன்னார். இங்க கைங்கரியம் கொள்ளும் பொழுது ஆசிரியன வேலை வேற, இப்ப விற்பி வேலை கைங்கரியம் பண்ணும் பொழுது அப்பவும் இன்னார் இடத்துலதான் அந்தரங்க கைங்கரியம் கொள்ளுவேன், இன்னார் இடத்துல பகிரங்க கைங்கரியம் தான் கொள்வேன் அப்படின்னு அவன் வாசி பார்க்க மாட்டான். ஏன் பண்ண மாட்டான் என்றால், எள்கள் இராகம் இல்லாதான். எள்கள் மனசினுடைய ஒரு நெகிழ்ச்சி, அதே போல இராகம் ராகம் ஒரு ஆசை, ஒரு பிரீத்தியானது. ஆக சில பேரை கண்டா ஒரு ஜிகாசை, சில பேரை கண்டா பிரீத்தி, அந்த மாதிரிலாம் பகவானுக்கு அந்த துவயம் கிடையாது இல்லையா, அந்த இணை இரட்டை அப்படின்றதுலாம் கிடையாது இல்லையா. அது இல்லாததுனால அவன் கொள்கை கொள்ளாமை இல்லாதவனாக இருக்கின்றான். கொள்கை கொள்ளாமை இல்லாதான், எள்கள் இராகம் இல்லாதான், வில்கை வெள்ளாமை விரும்பி உள்கலந்தார் கூறமுதே. ஆனா அவன் என்ன விரும்புறான் அப்படின்னா, வில்கை வெள்ளாமை ரெண்டு அவன் விரும்பி பார்க்கறானா, ஆதரத்தோட 2 பார்க்கறானா. அவன் இந்த அடியவன் வில்கை வெள்ளாமை என்ன பண்ண போறான் இவன் அப்படின்னு எதிர்பார்க்கிறானா. வில்கைனா என்னது, விடுகை, வில்லாமைனா விடாமல் இருக்கை. என்கிட்ட வந்துட்டான், தொண்டு செய்யணும் கூட வந்துட்டான், சரி விட்டு போக போறானா இங்கே இருக்க போறானா அப்படின்றத மட்டும் விரும்பி விரும்பி பார்த்துட்டு இருக்கானா எம்பெருமான். ஆகையினால அப்படி இருக்கிற நிலையில உள்கலந்தார்க்கு ஓரமது. ஆனா யார் எம்பெருமானை விட்டு பிரியாமல் உள்கலந்தார்களோ, உனக்கு அனன்ய பிரயோஜனனாக இருப்பேன் என்று உள்கலந்தார்களோ, அவர்களுக்கு எம்பெருமான் அமுதமாக இருக்கான். உள்கலந்தார்க்கு ஓர் அமுது, அத்விதீயமான நிகரற்ற அமுதமாக எம்பெருமான் இருக்கான். இந்த 5ஆம் பாட்டுல உபதேசம் பண்ணார். அதற்கு பிறகு 6ஆம் பாட்டுல நிந்திக்கிறார். யார் இந்த மாதிரி அனன்ய பிரயோஜனர்களாக அல்லவோ அவர்களை நிந்திக்கிறார் ஆழ்வார். அமுதம் அமரர்கட்கி இந்த நிமிர்சுடர் ஆடி நடுமால் அமுதிலும் ஆற்றைனியன் நிமிர்த்திரை நீழ்கடலானே என்று. அமுதம் அமரர்கட்கு ஈந்த எம்பெருமான் அமுதத்தை கொடுத்தான். யாருக்கு, அமரர்களுக்கு. அந்த அமரர்கள் யாரு, தேவர்கள், நித்தியசூரிகள் கிடையாது, தேவர்கள் தான் எங்க அமரர்கள். அவர்கள் சாவாவாரம் பெறுவதற்காக அமுதத்தை கோலினார்கள். அத்த எம்பெருமான் ஈந்தன்னு கொடுத்தான். அவன் தான் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு அந்த பக்தனை மட்டும் தான் எதிர்பார்க்கிறவன் அப்படின்னு கிடையாது. அவன் 4 பேரையும் சுக்கிருத்தர்கள், யாரெல்லாம் தன்னிடத்துல எது கேட்டாலும் அவர்கள் எல்லாம் சுக்கிருத்தர்கள் அப்படின்னு சொல்றவன் தானே. அதனால இந்த தேவர்களையும் அவன் ஆதரித்து அந்த ஈந்தன கொடைவள்ளலாக இருந்து கொடுத்தான். அமுதம் அமரர்கட்கி இந்த நிமிர் சுடர் ஆழி நடுமால், நிமிர் சுடர் ஆழி கேட்ட அந்த அடியவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்தோமே என்ற திருப்தியினால எம்பெருமானுடைய அந்த ஜோதிஷானது புகழானது நிமிர்ந்தது, ஓங்கினது. எம்பெருமானுடைய ஜோதிஷ் இருக்கட்டும், அந்த ஜோதிஷானது அந்த ஆழியின் பேர்ல பட்டது. நிமிர் சுடர் ஆழி நடுமால். இப்படி அந்த நிமிர்ந்த சுடரை உடைய ஆழியை, திருவாழியை உடையவன் நிமிர் சுடர் ஆழி நெடுமால். மால் மால்னா வியாமோகம், நெடுமால் பெருத்த வியாமோகத்தை உடையவன். அதாவது தன்னை வேண்டான்னு சொல்லி வெறும் சாவாவரத்தை விரும்புகிற தேவர்களுக்கும் கூட ஒரு காரியத்தை செய்யற அளவுக்கு வியாமோகம் பெற்றவன் நெடுமால். அவன் நிமிர்த்திரை நீழ்கடலான் அமுதிலும் ஆற்றைனியன். அமுதிலும் ஆற்றைனியன், அந்த கடல்ல இருந்து அந்த உப்புச்சாரான அமிர்தம் இருக்கு இல்லையா, அதை காட்டிலும், அமுதத்தை காட்டிலும் ஆற்றைனியன், மிகுந்த இனியன். இந்த இனிமை யாருக்கு தெரியும், ஆழ்வார்களை போன்ற அடியவர்களுக்கு தான் தெரியும். இது தேவர்களுக்கு தெரியவில்லையே. அமுதிலும் ஆற்றைனியன் நிமிர்த்திரை நீழ்கடலானே. இதுல என்ன ஆச்சரியம்னா, அப்படிப்பட்ட அமிர்தம் எங்க இருக்குன்னா, எந்த இடத்துல, எந்த கடல் க்ஷீராப்தியில இந்த தேவர்கள் எல்லாம் அந்த உப்புச்சாரான அமிர்தம் வருமோ வருமோ அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்களோ, அதே கடல்ல தான் இந்த எம்பெருமானும் கிடக்கிறான். நிமிர்த்திரை நீழ்கடலான், அப்படிப்பட்ட கடலிலே கிடக்கிறான். எப்படிப்பட்ட கடல் என்றால் நீழ்கடல், தாளும் தோளும் முடிகளும் சமனிலாத பலபரப்பி அப்படின்னு தன்னுடைய பெரிய திருமேனிக்கு சேர நீண்ட கடல். நிமிர்கடல், மாலும் கருங்கடலே எண்ணோற்றா என்று எம்பெருமானுடைய திருவடி ஸ்பர்ஷத்தினால நிமிர்ந்த திரைகளை கொண்ட கடல்.
அப்போ பரம போக்கிய பூதன் அங்க இருக்கான், சர்வாதிக வஸ்து அங்க இருக்கான், ஆசிரியக்கிறதுக்காக தான் அங்க வந்திருக்கான், மற்றவர்கள்லாம் ஆசிரியக்கணும் அப்படின்றதுக்காக தான் க்ஷீராப்தியில வந்திருக்கான். அதே கடலை இவர்கள் உப்புச்சாரான இந்த அமிர்தத்தை இவர் கூலினார்களே ஒழிய எம்பெருமானை விட்டு விட்டார்களே அப்படின்னு இங்க திருவழுதி தாசர் வார்த்தையும் இந்த பாட்டுல ஈட்டில் எடுத்து காட்டுறார்கள். பொதுவாக ஆச்சாரியர்கள்லாம் இந்த உப்புச்சாறு உப்புச்சாறு அப்படின்னு சாதிக்கிறார்கள். ஆனா ஒரு சந்தேகம் வரலாம், உப்புச்சாறுன்றது இந்த லவண சாகரத்திலேருந்து எடுத்தா அது உப்புச்சாறு அப்படின்னு சொல்லலாம், க்ஷீராப்தியிலேருந்து எடுக்கக்கூடியது உப்புச்சாறுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதுவும் கடல், லவண சாகரமும் கடல் அப்படின்றது கோர்த்து அமிர்தத்தை உப்புச்சாறுன்னு சொல்றார்கள் என்றுதான் தோன்றது. ஏன்னா க்ஷீராபியை கடந்து திரட்டி பால் தான் ஒருமை வழியே உப்புச்சாறுன்றது வராது. ஒரு கால் கடைந்தா கூட சொல்றேன். ஆக எப்படியோ ஆக அங்க இது திரட்டி பால் இருந்து காய்ச்சினா வரும், அதனுடைய ரசமானது அது உப்பாக இருக்காது எப்படியுமே. இருந்தாலும் அந்த லவண சாகரத்துக்கும் அதுக்கும் அந்த சாகரத்துக்கும் ஒரு சாமியம் இருக்கிறதுனால, சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அதையும் உப்புச்சாறு கடையப்பட்டு வந்தது அப்படின்ற தாத்பரியத்தில் உப்புச்சாறுன்னு சொல்றார்கள் என்று தோன்றது. ஆக இந்த 7ஆம் பாட்டுல இப்ப ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், 6ஆம் பாட்டுல ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், அந்த தேவர்களை நிந்தித்தார், எம்பெருமானை விட்டு மற்ற பிரயோஜனங்களை பெற்ற அந்த தேவர்களை ஆழ்வார் 6ஆம் பாட்டை நிந்தித்தார். பிறகு 7ஆம் பாட்டுல எம்பெருமானும் பரம போகியன், சரி அந்த எம்பெருமானை பெறுவதற்கு காலமோ இருக்கு, சரணாகதி பண்ணி அடுத்து எம்பெருமான் திருவடிகள் அபாரமான ஆசை, சரி இந்த ஜென்மத்தின் இறுதியில மோட்சம் கிடைக்கும், யாருக்கு அப்பேற்பட்ட அபாரமான ஆசை உடையவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சித்தமாக இருந்தாலுமே கூட இப்பேற்பட்ட ஆசை இருக்கு இல்லையா, எப்படி போக்குறது இந்த கடலை? ஏன்னா எம்பெருமானத்துல அப்பேற்பட்ட ஆசை இருந்தா தான் நம்ம மோட்சம் கிடைக்க போறது. அப்ப அப்பேற்பட்ட ஆசை வந்தாயிருத்து, மோட்சமோ மரணத்துக்கு பிறகுதான். அப்போ மரணமானால் அப்படி நமக்கு பதறது, எப்போ வர போறது எப்போ வர போறது அப்படின்னு நமக்கு பதறது இருக்கட்டும், எம்பெருமானுக்கும் பதற போறது, இவன் எப்போ சீக்கிரம் வர போறான் அப்படின்னு. சரி இந்த நாள்ல எப்படி கழிக்க வேண்டியது, காலக்ஷேபம் எப்படி பண்றது, பகவானுடைய எம்பெருமானுடைய போகியதை மனசுல பட்டுருது, எப்படி பொழுதுபோக்குவது அப்படின்றது இந்த 7ஆம் பாட்டுக்கு விஷயமா ஆழ்வார் சாதிக்கிறார். நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையை வணங்கி நாள்கடலை கழிமினே. நீழ்கடல் சூழ் இலங்கை கோன், நீழ்கடல் அதால சூழப்பட்ட இலங்கை, அதற்கு அதிபதியாக ராவணன் இருக்கான். கடலே நீண்டதாக இருக்கு, அதே ஒரு பெரிய அகழாக இருக்கு, அதை கடந்து வர முடியாது. நகரமும் எப்படி இருக்குன்னா இலங்கை, அதுவே ரொம்ப பாதுகாப்பை கொண்ட நகரமாக இருக்கு. அதற்கு மேல இவனோ ராட்சசேந்திரன், அதுக்கு கோணாக தலைவனாக இருக்கான். அப்பேற்பட்டவனை எம்பெருமான் கடலை கடந்து அந்த நகரத்துக்குள்ளே புகுந்து இந்த அரக்கர் தலைவனையும் எம்பெருமான் கொன்றான். நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான். தோள்கள் என்ன, தலை என்ன, தலைன்னு சொன்னது தலைகள்னு வச்சுக்கணும், 10 தலைகளையும் துணி செய்தான், துணித்தான் எம்பெருமான். தாள்கள் தலை, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகனுடைய தாள்கள் தலையில் வணங்கி அவனுடைய திருவடிகளை தலையாலே வணங்கி நாள்கடலை கழிமினே. எம்பெருமானை அடைவதற்கு இடைப்பட்ட அந்த நாள் இருக்கு இல்லையா, அது கடலை போல தோன்றது, அந்த நாள்கடலை கழிமினேன் அப்படின்னு அந்த கழிக்க வேண்டியது எப்படிப்பட்ட பிரகாரத்துல கழிக்க வேண்டும், சக்கரவர்த்தி திருமகனுடைய வீர சரித்திரத்தை அனுசந்தித்து கொண்டு கழிக்க வேண்டும். அந்த சக்கரவர்த்தி திருமகன் தான் மனத்துக்கினியான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் அப்படின்னு கணைத்தலம் கற்றிருமையில வருது இல்லையா. ஆக அந்த கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று அந்த வீரஸ்ரீ சொல்லும் பொழுதே போகியத்துவம் கூடவே தோன்றது. அந்த போகியத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு கழிக்க வேண்டும். நாள்கடலை கழிமேனே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு நாழ்கடல் அப்படின்னு கூட பாடம் வச்சுண்டு, நாள் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம். குற்றம் அப்படின்னா சம்சாரமே குற்றம் தானே. ஆக சம்சார பெருங்கடலை கழிப்பது எப்படி என்றால் எம்பெருமானுடைய சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு அப்படின்னு 2வது வியாக்கியானமா இருக்கு. ஆனா இந்த 2வது வியாக்கியானம் அவ்வளவு நம்மளையும் சாதிக்கிறார், அதே போல 24ஆவது படியிலையும் இருக்கு. ஆனா இந்த 2வது வியாக்கியானத்தை எடுத்துக்கொண்டோமே என்றால் மேல் வரக்கூடிய 3 பாட்டு அவ்வளவா பொருந்தாது. ஏன்னா அதே அர்த்தம் தான் மேலும் சொல்ல போறார், இந்த சம்சாரத்தை கடக்கிறது எப்படி அப்படின்றது தான். அதனால இந்த முதல் அர்த்தத்தை எடுத்துக்கொண்ட சௌகரியம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானுடைய போகியத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு இந்த நாள்களே கடலை போல இருக்கின்றன. நம்ம இருக்க பொறுத்து நம்ம ஒண்ணுல இந்த பெரிய விரக்திகள் விரக்தர்கள் எம்பெருமானை நிச்சயமாக அடையக்கூடிய மகா ஞானிகள், அவர்கள் இருக்க போறதோ சில வருஷங்கள் தான். அந்த வருஷங்களே எப்போ எம்பெருமான் திருவடிகள்ல சரணாகதி ஆயிடுத்து, எம்பெருமானை உபாயம் அப்படின்ற ஸ்வீகார புத்தி வந்தாயிருத்து, அதற்கு பிறகு பெருத்த ஒரு உபாய அத்தியவசாயம், அதாவது எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பிரேமம், உபாய அத்தியவசாயம். அதே போல உபேயத்தில் இருக்கக்கூடிய ருச்சி,
இந்த பிராப்பி ருச்சி எல்லாம் வந்து சேர்ந்தாயிடுத்து. அதற்கு பிறகு சில வருஷங்கள் தான் அவர்கள் இருக்க போறார்களே என்றாலுமே கூட அத கடல் போல இருக்க அந்த மகா ஞானிகளுக்கு அப்படின்ற அந்த கடலான அந்த இடைப்பட்ட காலத்தை கழிப்பது எப்படி அப்படின்னா எம்பெருமானுடைய போகியத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டே கழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த 7ஆம் பாட்டுல சாதித்தார். அதற்கு பிறகு 8வது பாட்டுல எம்பெருமான போய் அடைய வேண்டும் என்றால் தடையாக இருக்கே அந்த விரோதி எப்படி போவது அப்படின்றது இந்த 8ஆம் பாட்டுல சாதிக்கிறார். கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. கழிமின் தொண்டீர்களே, எம்பெருமான் திருவடிகள்ல பிராவண்யம் மிகுந்தவர்களே, நீங்கள் எம்பெருமானை பற்றும் பொழுது கழிமின் மற்ற இடத்துல ஆசையை விட்டு எம்பெருமானை பற்றுங்கோள். இத்தர விஷயங்கள் அல்பமான விஷயங்கள்ல ஆசையை விட்டுட்டு எம்பெருமானை பற்றுங்கோள். கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழிமின், கழித்துன்னு மறுபடியும் அதையே அனுபாஷணம் பண்றார், மறுபடியும் சொல்றார் அதையே. ஏன்னா கழித்த பிறகு ஒரு பலன் இருக்கட்டும், கழிக்கிறதே ஒரு பலனாக தெரியறது. அதனால முதல்ல கழிமின் அப்படின்னு ஒரு கட்டளை, கழித்த பிறகு மறுபடியும் மேல ஒண்ணு சொல்ல போறார். அப்போ ஆகையால என்ன தெரியுது அப்படின்னா முன் சொன்னது அதுவே ஒரு புருஷார்த்தம் போல இருக்கு என்று தெரியறது அல்லவா. ஆக கழிமின் இது போலதான் வீடுமின் முற்றவும் அப்படின்ற இடத்துலயும் வந்தது. வீடுமின் முற்றவும் வீடு செய்து அப்படின்னு மறுபடியும் மற்ற அனுபாஷணம் பண்ணார். அதனால என்ன தெரிய வந்தது அப்படின்னா அந்த அனுபாஷணம் அந்த அனுவாதம் மறுபடியும் சொல்றதுக்கு ஒரு பயன் என்னது அப்படின்னா அந்த செய்கை அது செய்வதே ஒரு ஒரு புருஷார்த்தமாக தோன்றுகிறபடினாலதான் மறுபடியும் அத்தையே சொல்றார்கள். கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமின் அவனை தொழுதால், மறுபடியும் இங்கேயும் அதே மாதிரிதான் தொழுமின் எம்பெருமானை தொழுங்கோள். அவனை தொழுதால் தொழுவதே பயன், ஆனா அதற்கு மேல தொழுதால் மேற்கொண்டு இன்னொரு பயன் இருக்கு அப்படின்னு காட்டுறார். தொழுதால் அவனை தொழுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து, வழி நின்ற நம்ம கூடவே நம்ம அனாதி காலமா என்னென்ன வழிகள்லாம் போயிருப்போம் இல்லையா, கூடவே வந்துட்டே இருக்கு. வழி நின்ற அப்படின்னா கூடவே இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம போகக்கூடிய எல்லா வழிகளையும் கூடவே இருந்த வழி நின்ற வல்வினை, அனாதி காலமா நம்மோட ஒட்டி கொண்டிருந்த வல்வினை, இது ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், நாம் போகக்கூடிய வழியில தடையாக நிற்கிற பிரதிபந்தமாக நிற்கிற வல்வினை, அப்படிப்பட்ட வல்வினையை மாழ்வித்து அதை ஒழித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. அழிவில்லாத ஆக்கம், ஆக்கம்னா சம்பத் செல்வம் பகவத் கைங்கரியம் நிரந்தர பகவத் கைங்கரியம் அத்தை எம்பெருமான் தருவான் அப்படின்னு விரோதியை போக்கி தன் திருவடிகளை கொடுக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த 8ஆம் பாட்டுல அருளி செய்தார். அதற்கு பிறகு சந்தேகம் வருது, அந்த எம்பெருமான சுதந்திரன், மேலும் சாஸ்திர வசியத்தையே அவன் பார்ப்பான், சாஸ்திர சொல்லப்படி இவன் பண்ணானா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்பான். அப்படி நாங்கள் அனாதி காலமா சாஸ்திரத்துக்கு புறமா தான் நடந்து கொண்டிருக்கோம், எங்களுக்கு உயும் வகை என்ன அப்படின்ற கேள்வி வர, எம்பெருமான் தனி கிடையாதே, அவன் ஒரு மிதுனத்தினுடைய ஒரு பாகம் தானே, ஆக பெரிய பிராட்டியார் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பிழைகள் எல்லாம் பொறுக்கப்படும் அப்படின்னு இந்த 9வது பாட்டுல ஆழ்வார் அருளி செய்கிறார். அப்படின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. தரும வரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. தரும், கண்டிப்பாக பெருமாள் தருவார் அப்படின்னு மறுபடியும் நிஷ்டாயகமா ஆழ்வார் சொல்றார். தரும் அவரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன், அவரும் பயனாய அவ்வரும் பயனை அருமையான அந்த புருஷார்த்தத்தை தருவான் எம்பெருமான். எப்படிப்பட்ட எம்பெருமான்? திருமகளார் தனிக்கேழ்வன், பெரிய பிராட்டியாருக்கு சுவாமியாக இருக்கிற எம்பெருமான், ஆகையினால கண்டிப்பா தருவான் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம், தரும வரும் பயனாய திருமகளார் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். அதாவது தரும அப்படின்றது வந்து தர்மஹா அப்படின்றது வந்து வட சொல்ல இங்க தரும அப்படின்னா இருக்கு. தரும வரும் அவரும் பயனாய திருமகளார், எல்லா தர்மங்களுக்கும் மேம்பட்ட பெறுதற்கரிய பிரயோஜனமாக இருக்கக்கூடிய, எல்லா தர்மத்தினுடைய பிரயோஜனம் ஒரு வடிவு கொண்டாற்போல் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருக்கு கேள்வனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு மற்றொரு அர்த்தம். தர்ம வரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார், இப்படிப்பட்ட பெருமையுடைய உபகாரக பூதரானவர் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாறு, 2 வகைப்பட்ட வினைகள், என்ன வினை? புண்ணியம் பாப்பம் அப்படின்ற 2 வினைகளை எம்பெருமான் கடிவார். கடிவார் அப்படின்னா பொடிவர், கோபிப்பர், அதாவது அதை போக்கி விடுவர் அப்படின்னு இந்த 9வது பாட்டுல தாயார் இருக்கிறபடினால போக்குவர் அப்படின்னு சொன்னார். சரி, எத்தனை காலத்துல போக்குவர், எத்தனை நாள் ஆசிரியிக்க வேண்டி இருக்கு, ஆசிரியித்த பிறகு எவ்வளவு நாள் கழிச்சு எம்பெருமான், இல்லாட்டி எவ்வளவு வருஷங்கள் இல்லாட்டி எவ்வளவு ஜென்மங்கள் கழிச்சு எம்பெருமான் போக்குவான் என்றால் அதுக்கு பதில் சொல்றாரு இங்க. தருமவயம் பயன் கொடியாடு புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே, அதாவது தருமவரம் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. கடிவார் தீய வினைகள் நொடியாறு மளவைக்கண் கொடியாடு புல் உயர்த்த வடிவார் மாதவனாரே. தரும வரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமையுடைய பிரானார் கடிவார் தீய வினைகள்,
எம்பெருமான் எல்லா வினைகளையும் கடிவான், எல்லாவற்றையும் போக்கி கொடுப்பான். கடிவார், கடிவார் அப்படின்னா அதை போக்கி கொடுக்கக்கூடியவர். இது வினையச்சம் போல, இது பொருளெச்சம், பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவார்கள். பெயரெச்சம் அப்படின்றது விசேஷண பதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவார்கள். விசேஷண பதம் அப்படி ஒரு அட்ஜெக்டிவ். கடிவார், அதாவது கடிவார் அப்படின்னா இது ஒரு வினை முற்று கிடையாது. எம்பெருமான் எல்லாவற்றையும் போக்குவான் அப்படின்னு இது முற்று கிடையாது. கடிவார் போக்குகிறவர் அப்படின்னு, போக்குகிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு மேல அதை பத்தி சொல்ல போறார். கடிவார் தீய வினைகள், தீய வினைகளை கடிவார், அவர் எப்படிப்பட்டவர், எல்லா வினையும் போக்கக்கூடியவர். கடிவார் தீய வினைகள் அவர் எப்படி போக்குறார்? நொடி ஆறும் அளவைக்கண், நொடி ஆறுகின்ற அளவிலே அமைந்த அப்படின்னு அர்த்தம். நொடி ஆறும் அளவைக்கண் அப்படின்னு இத்தனை பதங்கள் இருக்கு இல்லையா, மொத்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு க்ஷணத்துல அப்படின்னு அர்த்தம். நொடி ஆறுகிற, நிறையக்கூடிய, நிரம்புகிற அந்த அளவிலே அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு க்ஷணத்திலே அப்படின்னு அர்த்தம். அங்க ஒரு க்ஷணத்துல கடிவார் தீய வினைகள், எல்லா வினைகளையும் ஒரு க்ஷணத்திலே போக்குகிறவர். அப்படிப்பட்டவர் கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே. அவர் யாருன்னா மாதவனார், பெரிய பிராட்டியாருக்கு சுவாமியானவர். கொடியா அடுப்புள் உயர்த்த, கொடியாக எதை வச்சுட்டு இருக்கார் என்றால் அடுப்புள், அடுகின்ற, கொல்லுகின்ற, விரோதிகளை நிரசிக்கிற புல், கருடன், அத்தை தன்னுடைய கொடியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே. வடிவார் மாதவனார், வடிவை அவர் ரொம்ப அழகான வடிவை கொண்டவர் அப்படின்னு ஒரு பொருள். அப்படி இல்லைன்னா வடிவார்மா அப்படின்னு தாயாரோட அன்வயம் செய்து வடிவிலே ஆர்ந்து இருக்கிற, எம்பெருமானுடைய வடிவத்திலே திருமார்பிலே பொருந்தி இருக்கிற பெரிய பிராட்டியார், அப்படிப்பட்ட பிராட்டியாருடைய கேள்வன் அப்படின்னும், இல்லாட்டி வடிவார்மா மிகவும் அழகிய பெரிய பிராட்டியார் அவருடைய கேள்வன் என்றும் இப்படி 3 அர்த்தங்கள் சாதிக்கிறார்கள். ஆக இந்த 10ஆம் பாட்டுல ஒரு நொடி பொழுதுல எல்லா வினைகளையும் எம்பெருமான் போக்கி விடுவான் அப்படின்னு சாதித்தார். கடைசி பலஸ்ருதி, மாதவன் பால் சடகோபன் தீதவம் இன்றி உரைத்த ஏதமேல் 1010 ஓதவல்லார் 10 ஓதவல்லார் பிறவாரே. மாதவன் பால் சடகோபன், மாதவன் திறத்துல சடகோபன் ஆழ்வார் தீதவம் இன்றி உரைத்த ஏதம் இல், 3 சொல் இருக்கு, தீது அவம் ஏதம் அப்படின்னு. 3க்குமே குற்றம் அப்படின்னு அர்த்தம். 3ம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் தெரியறது. இதுல பிள்ளான் 6,000 படியில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா 3 குற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. என்ன 3 குறைகள் கிடையாது அப்படின்னா வக்திரு தோஷம், விஷய தோஷம், பிரபந்த தோஷம். வக்தா ஆழ்வாருக்கு ஒரு குற்றம் கிடையாது, விஷயம் பகவானுக்கு குற்றம் கிடையாது, அதே போல பிரபந்தம் திருவாய்மொழிக்கு குற்றம் கிடையாது. 3 குற்றங்கள் கிடையாது அப்படின்னு சாதிச்சார் பிள்ளான். பட்டர் பார்த்தர் பிரபந்தத்துக்கு ஏதமில் 1010 மேல சொல்ல போறார். ஏதமில் 1000 அப்படின்னு சொல்ல போறார், குற்றமற்ற 1000 அப்படின்னு. பிரபந்தத்துக்கு தோஷம் இல்லை அப்படின்னாலே வக்தா ஆழ்வாருக்கும் தோஷம் கிடையாது, விஷயம் பகவானுக்கும் தோஷம் கிடையாதுன்னு தன்னுடைய தேரும். அதனால தனித்து சொல்ல வேண்டாமே. ஆகையினால மாதவன் பால் சடகோபன் தீதவம் இன்றி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால் தீது அவம், அது இல்லாமையை உரைத்த சடகோபன் அப்படின்னு கொள்ள வேண்டும். தீதுனா குற்றம், அவம்னா குற்றம். இப்ப என்ன அர்த்தம் இந்த சொற்களுக்கு என்றால் 2 குற்றம் பகவானுக்கு கிடையாது அப்படின்றத ஆழ்வார் இந்த பதிகத்துல தெரிவித்தார். என்ன குற்றம் பகவானுக்கு கிடையாது என்றால் தீது கிடையாது. எம்பெருமானுடைய மேன்மையை பார்த்து அவன் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கால் நினைத்தானே என்றால் அது அவனுக்கு தீது குற்றம், அது கிடையாது. அவன் இறங்கி வந்த பிறகு இந்த ஜீவாத்மாவனுடைய சிறுமையை பார்த்து வேண்டாம் அப்படின்னு அவன் ஒதுங்கி போனானே என்றால் அவனுக்கு குற்றம், அது கிடையாது, அவனுக்கு அவமும் கிடையாது. ஆக தீதவம் இல்லாமையை ஆழ்வார் இந்த பதிகத்தில் அருளி செய்தார். ஏதமேல் 1010 ஓதவல்லார், இதை அபியசிக்கக்கூடியவர்கள் பிறவாரே, அவர்களுக்கு பிறவி கிடையாது அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார் பலமாக. பிறவி இல்லை அப்படின்றது ஒரு பலமான, அது கைவல்யார்த்தி கூட தான் ஒரு பலன் என்றால் என்ன தாற்பயம், பிறவி கிடையாது அப்படின்றது சொல்றதுக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா பிறக்கிற படியினாலதான் இவனுக்கு ஞானம் இல்லாம இருக்கு. ஞானம் இல்லாம இருக்கிறபடியினாலதான் இவனுக்கு அடிப்படையே தெரியல. என்ன அடிப்படை தெரியல, எம்பெருமான் ஆராதிக்க எளியவன், அவனுடைய சமாசயனம் மிகவும் சுலபமானது அப்படின்ற அடிப்படை விஷயம் அது கூட தெரியாத படிக்க இந்த பிறவியானது மறைக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட பிறவியை இவர்கள் விட்டு விடுவார்கள் அப்படின்னு படத்தை சொல்லி ஆழ்வார் இந்த பரிகத்தை தலை கட்டுகிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.